சினிமா ஃபேன்ஸான நாமெல்லாம் ரொம்ப நாளாவே டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடிச்சிருக்க தங்கலான் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அவங்களோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தங்கலான் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் நினைச்சதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கு. ட்ரைலர் கட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஆக்டர்ஸ் போட்டிருக்க அந்த பழைய காலத்து காஸ்டியூம் டிசைன், ஃப்ரேமில் அங்கங்கே வர அந்த வித்தியாசமான லொகேஷன்ஸ் அப்படின்னு எல்லாமே பக்காவாக இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ட்ரைலரில் வர அந்த கருஞ்சிருத்தையோட விஎஃப்எக்ஸின் ரொம்பவே தரமாக இருக்கு. தங்கலான் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இந்த படம் கேஜிஎஃப் பேக்ரவுண்டில் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏதோ ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பழங்குடி மக்களை சந்திச்சு அவங்கள வச்சு அங்கே காடுகள்லையும் மலைகள்லையும் இருக்கிற தங்கத்தை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்கத்தை தேடி போகிற பழங்குடி மக்கள், உங்களுக்கு அதனால ஏற்படுற ஆபத்துக்கள், தங்கத்தினால இவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய கதை போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துடைய ட்ரைலர் பார்க்குறப்ப இதுதான் கதை அப்படிங்கிற மாதிரி தான் கெஸ் பண்ண முடியுது. நம்ம கெஸ் பண்ணுறதை விட டைரக்டர் வேற மாதிரி கூட இந்த படத்தை எடுத்துக்கலாம். படம் ரிலீஸ் ஆகட்டும், வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக சொல்லணும்னா ட்ரைலர் பக்காவாக இருக்கு. ஆனால் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரிலீஸ் டேட்டை மட்டும் இன்னும் சொல்லாமல் இருக்கிறாங்க. ரிலீஸ் டேட் அப்டேட் வந்ததும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஆக்டர் சிவகார்த்திகேயனுடைய 23வது படத்தை டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை எடுத்துக்கிட்டே அப்படியே சல்மான் கான் படத்தையும் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு ஏஆர் முருகதாஸ். சல்மான் கான் ஹீரோ வச்சு டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் எடுத்துட்டு இருக்க படம் தான் சிக்கந்தர். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சிக்கந்தர் படத்துடைய ஷூட்டிங்க்கு சின்னதாக பிரேக் விட்டுட்டு இப்போ மறுபடியும் சிவகார்த்திகேயனுடைய 23வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னைக்கு தூத்துக்குடி லொகேஷன்ல ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தூத்துக்குடி லொகேஷன்ல ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸை படமாக்க போறதா தகவல் வந்திருக்கு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் ருக்மணி வசந்த் தான் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் விஜய் மில்டன் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மழை பிடிக்காத மனிதன். இந்த படம் ஆகஸ்ட் 2 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு ப்ரொடியூஸ் பண்ணிருக்க படம் தான் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த படத்தை டைரக்டர் ஆனந்த் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹீரோவும் டைரக்டர் ஆனந்த் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல முக்கியமான ரோல்ல யூடியூப் இஃபான், ஆர்ஜே விஜய், ஆக்டர் பவானி ஸ்ரீ, குக்வித் கோமாளி, பாலா அப்படின்னு இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 2 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் சுதா கோங்கரா டைரக்ஷன்ல சூரனை போற்று படத்துடைய அஃபிஷியல் ஹிந்தி வெர்ஷனா எடுத்திருக்க படம் தான் சஃபர். இந்த படத்துல ஆக்டர் அஜய் குமார் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை சுதா கோங்கராவே தான் டைரக்ஷனும் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல கெஸ்ட் ரோல்ல நம்ம சூர்யாவும் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஜூலை 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டும். ஹிந்தி லாங்குவேஜ்ல ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. மூவில ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ல பார்த்திருக்காங்க. சூர்யாவும் ஜோதிகாவும் ஒண்ணா வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்திருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.